Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் மலர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 8. வாசலில் ஏதோ சத்தம் கேட்டது. பிரீத் வந்து விட்டால் போலும் என்ற ஆவலுடன் சித்திர வேலைப்பாடை இந்த ஜன்னல் கம்பிகளூடே எட்டி பார்த்தான் சூரியகாந்தன். நீர்க்காவி படிந்த ஜிப்பாவும் விழிகளை நெல்லிக்காய் அளவு பெரிதுபடுத்தி காட்டும் மூக்கு கண்ணாடியுமாக ஒரு கிழவர் நின்று கொண்டிருந்தார். என்னோ வாத்தியாரே, இன்னுமா ஊருக்கு புறப்படல? அவனது அதட்டல் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் சற்று தடுமாறி போன அந்த முதியவர், இதை போய்கிட்டே இருக்கேன், கணேசன் ரூமை பூட்டிக்கிட்டு போயிட்டான், பை அதில் மாட்டிக்கிட்டுச்சு என்று சமாதானம் சொன்னார். அதுக்கு வாசலில் நிற்க வேணுமா? போய் ஷெட்டு பக்கம் உட்காந்துருங்க, போங்க. அப்படியே வைத்தியர் கார்கூடத்தை நோக்கி நடந்தார். உண்மையை சொல்லப்போனால் சமையற்கார கணேசனுக்காக அவர் காத்திருக்கவில்லை. ஒரு உறவினர் வீட்டு கல்யாணத்தை முன்னிட்டு அவர் சென்னைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது சேமபுரம் கிராமத்தில் இருந்த சூரியகாந்தனின் அம்மா அவனுக்காக கொஞ்சம் சீடை செய்து கொடுத்து மாதம் அவள் அனுப்பும் 40 ரூபாயை 60ஆக கூட்டி அனுப்பினால் விலைவாசி எக்கச்சக்கமாக ஏறி இருக்கும் இந்த நாளில் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் என்று அவனிடம் கேட்டுக்கொள்ளுமாறு சொல்லி இருந்தால் நேற்று கல்யாணம் முடிந்த கையோடு அவர் சூரியகாந்தனின் வீட்டை அடைந்து விட்டார். அவனோ வெகு நேரம் கழித்து தான் வந்து சேர்ந்தான். அவனது மனநிலை சரியில்லை என்பதை எங்கே இவ்வளோ தூரம் என்று அவன் கேட்ட தோரணையில் இருந்தே அவர் புரிந்து கொண்டு விட்டார். ஒரு கல்யாணத்துக்காக வந்தேன், ஊருக்கு போனதும் என் பிள்ளையை பார்த்தீங்களா, நல்லா இருக்கா, நான் உங்கள் தாயார் கேட்பாங்களே, காலையில் பஸ்ஸில் புறப்படுறேன் என்று பலகார டப்பாவை அவன் முன் வைத்தார். அவன் அதை திறந்து கூட பார்க்கவில்லை. அம்மா சுகமாக இருக்கிறார்களா என்று ஒப்புக்கு கூட ஒரு வார்த்தை கேட்கவில்லை. பேசாமல் படுக்கையறைக்கு போய்விட்டான். காலையில் நிலைமை திருந்தக்கூடும் என்ற நம்பிக்கையுடன் வைத்தியர் வராந்தாவில் இரவை ஒரு வழியாக கழித்தார். காலையில் அவனிடம் பேச சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. புருவங்களை நெறித்தபடி அவன் சீறுவதை பார்க்கையில் சொல்லிக்கொள்ளாமல் புறப்பட்டு விடுவது தான் புத்திசாலித்தனம் என்று அவருக்கு தோன்றிற்று. ஆனால் கிராமத்தில் ஒன்றியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த அம்மாளை நினைக்கையில் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று எண்ணம் உண்டாயிற்று. ஷெட் அருகே போய் உட்கார்ந்து கொண்டார். உள்ளே டெலிஃபோன் மணி அடித்தது. சூரியகாந்தன் எழுந்து போய் ரிசீவரை எடுத்தார். வர சௌகரியப்படவில்லை என்று சொல்வதற்காக பிரீத் கூப்பிடுகிறாளோ என்ற ஒரு அச்சம். அரண்மனைக்காரன் தெருவில் இருந்த அவனது அலுவலகத்திலிருந்து அவனது மேனேஜர் தான் பேசினார். ஒரு முக்கியமான வாடிக்கைக்காரர் அவனை பார்க்க விரும்புவதாகவும் 10:30 மணிக்கு வரலாமா என்று கேட்பதாகவும் தெரிவித்தார். இப்போது வரவர்கள ஏற்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறேனே என்றான் அவன். அவன் குளிர்சாதன பெட்டி அண்டை வந்து சில்லென்றிருந்த ஆரஞ்சு பழ ரசத்தில் ஒரு கிளாஸ் ஊற்றி பருகும்போது பிரீத் இன்னும் வராதது பற்றி அவனுக்கு கவலையாக இருந்தது. முந்தின நாள் சாயந்தரம் நவமணியை காதலிப்பதாக அவன் சொல்லும் முன் தடால் என்ற விஷயத்தை உடைத்து விட்டால் பிரீத் ஒளிவு மறைவின்றி யாரிடம் பேசுகிறோம் என்று என்ன பேசுகிறோம் என்று உணர்வே இன்றி மளமளம் என்று சொல்லிவிட்டான். பிரீத்தும் நவமணியும் ஹைதராபாத் போனபோது அங்கே ஒரு இளைஞனை சந்திக்க நேர்ந்ததாம். அவனை நவமணி காதலிக்கிறாளாம். போட்டி ஏற்பட்டு விட்டது குறித்து சூரியகாந்தன் மனத்தை தளரவிட தயாராக இல்லை. பிஸ்னஸ் உலகத்தின் உயிர் நாடிய போட்டி தானே. போட்டியை கண்டு பின்வாங்கி விடக்கூடியவனாக இருந்தால் அவன் தனக்கென்ற ஒரு வெற்றிகரமான நிறுவனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்க முடியுமா? பிரீத்தும் உடன் இருக்கும்போது தான் அந்த காதல் சந்திப்பு நடந்திருக்கிறது என்பதை எண்ணும்போது தான் அவன் உள்ளம் சற்றே சோர்வுற்றது. ஆசாமி ஷோக்காக இருந்தார் என்று அவள் சொல்லிய விதத்திலிருந்தே அவர்களது ஜோடி பொருத்தத்தை அவள் ஆமோதிக்கிறாள் என்று சூரியகாந்தனால் ஊகிக்க முடிந்தது. இந்த சமயத்தில் நவமணியின் நட்பை சம்பாதித்து தா என்று கேட்டால் அது கிடைப்பது அரிது. ஒரு கால் எதிர்ப்பாக மாறினாலும் மாறிவிடக்கூடும் என்று அவன் தன்னை தானே எச்சரித்து கொண்டான். உங்களைப் போல ஒரு இளைஞர் என்று குறிப்பிடுகிறாளே, உங்களைப் போல என்பதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு புரியவில்லை. நீங்களும் இளைஞர் அவரும் இளைஞர் என்கிறாளா? உங்களைப் போல அவரும் நன்றாக இருப்பார் என்கிறாளா? அல்லது அவனும் வசதியானவன் என்ற அர்த்தமா? இளைஞனாக இருந்து விட்டு போகட்டும், அவனும் பணக்காரன் என்றால் போட்டி சற்று கடுமையாக இருக்குமே. இத்தனை எண்ணங்களும் ஒரு வினாடி நேரத்தில் தோன்றி அவனை அலைக்கழைத்தன. நவமணியை காதலிக்கிறேன் என்று அவளிடம் விஷயத்தை வெளிப்படையாக கூற முற்பட்டானே. ஆனால் நவமணி இன்னொருத்தரிடம் மனத்தை பறிகொடுத்து விட்டாள் என்று இப்போதுதான் சொன்னேன். அவளை மறந்து விடுங்கள், உலகத்தின் பெண்களா இல்லை, வேறொருத்தியை பிடிங்கள், வேண்டுமானால் உங்களுக்கு பொருத்தமானவளாக நான் பிடித்து தருகிறேன் என்று பட்டென்று விடக்கூடியவளாயிற்றே பிரீத். ஆகவே நவமணியின் பெயரை சொல்லாமலே பிரீத்தின் உதவியை சம்பாதித்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று முடிவு செய்தான். பிரீத் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்து விட்டோம், மாமாவும் மாமியும் தப்பாக நினச்சிக்குவாங்க என்றான். அவங்க இருக்கிற இடத்துல தப்பெல்லாம் ரைட்டெல்லாம் தப்பு என்று சிரித்தாள் அவள். நாம் பேச அவங்களுக்கு சந்தோஷம்தான். எனக்கு இன்னும் இந்த செஷனை இதோடு நிறுத்திக்கொண்டு காலையில் என் வீட்டில் தொடரலான்னு தோணுது. நாளைக்கு எனக்கு லீவ் தான், 10க்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்றேன் என்று ஒப்புக்கொண்டாள் பிரீத்.
ஒரு டாக்ஸி வந்து நின்றது. மீட்டரை நிறுத்துவதற்காக டிரைவர் சுற்றி வருகையில் பிரீத் கையை நீட்டி ஹாரனை அழுத்தினாள். வீட்டுக்குள் இருந்து விரைந்து வந்த சூரியகாந்தன், ஹலோ பிரீத் என்று புன்னகை செய்தார். முதல்ல டாக்ஸி அனுப்புங்க என்று அமர்த்தலாக சொல்லிவிட்டு அவள் இறங்கிக் கொண்டாள். 15 ரூபாய் 60 பைசா ஆயிருந்தது. முணுமுணுக்கு அவள் கொடுத்தான் சூரியகாந்தன். அவள் வந்ததும் வராததுமாக வேலையில் இறங்கிவிட்டாள். உங்கள் காதலை பற்றி சொல்லுங்கள் என்றாள். ரொம்ப பிஸ்னஸ் லைக்காக இருக்கியே என்றான் அவன். அவள் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு, பிஸ்னஸ் மேனிடம் பிஸ்னஸ் லைக்காக தானே இருக்கணும். அவள் எப்படிப்பட்டவள்? நல்ல அழகி என்றான் அவன். சுத்த இதுவாக இருக்கீங்களே என்று அவன் கன்னத்தை இடிக்க வந்தாள். என்ன டைப்பு? அவள் குணம், நடந்து கொள்கிற முறை, பழக்க வழக்கம் இதெல்லாம் எப்படிங்கிறான். ஓ, அதை கேட்குறியா? மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு அவனுக்கு உண்டாயிற்று. முதன்முறையாக சபை முன் தோன்ற வேண்டிய நிலையில் ஒரு நாடக நடிகைக்கு ஏற்படக்கூடிய பரபரப்பை, பதைப்பையும் அவனால் உணர முடிந்தது. யோசனையில் மூழ்கியவன் போல சுவரில் மாட்டியிருந்த ஒரு சித்திரத்தின் எதிரில் சில வினாடிகள் நின்றிருந்தான். பிறகு எதையோ கண்டுபிடித்து விட்ட உற்சாகத்துடன், இப்போதான் நினைவு வருது, எனக்கு அறிமுகம் செய்து வைத்தியே, அவள் பேர் என்ன? மறந்து போயிடுச்சு. பூபதியின் பெண்ணு. நான் காதைக்கு சாந்தா கிட்டத்தட்ட அவள் ரகம்னு வச்சுக்கலாம். என்ன, என் காதுகளையும் நம்ப முடியல. அவனை வெறித்து பார்த்தாள் பிரீத். நவமணிக்கு சமமாக சொல்லக்கூடிய இன்னொரு பெண் உலகத்தில் இருக்க முடியும் என்பதை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நவமணி மாதிரியா என்ற சொல்லுகிறீங்க? கரெக்டு. பீச்சில் உங்கள் கார் மக்கர் செய்தபோது ராசியான கைன்னு சொல்லி தொடச்சோன்னு அவ மாதிரியா? ஆமாம் பிரீத், சாந்தாவும் நவமணிக்கும் வித்தியாசமே கிடையாது. பிரீத் எழுந்து நின்றான். 1 இல்லை 10 இல்லை, 100 சாந்தா சேர்ந்தாலும் என் நவமணியின் ஹவாய் சப்பலுக்கு ஈடாக மாட்டாங்க. ஆமாம் என்றார் சூடாக. நவமணி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரிந்திருக்க முடியும். ஒரே ஒரு சந்திப்பு, வெறும் அறிமுகம், அதுக்குள்ளே அவளை எடை போட்டுறீங்களே. இவர் தான் சூரியகாந்த், இவர் தான் நவமணி, அவ்வளோதானே நடந்தது. அதுக்குள்ளே சாந்தாவும் நவமணியும் ஒன்று என்று தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நவமணியை பற்றி தெரிஞ்சிருச்சோ? அவளிடமிருந்து பீரிட்ட சினம் ஒரு வினாடி அவனை திணற வைத்து விட்டது. சமாளித்து கொண்டு, பிரீத் என்னை தப்பாக புரிஞ்சுட்ட நினைக்கிறேன். சாந்தா நவமணிக்கு சமமானவள் என்று நான் சொன்னதாக நினச்சி. நோ, என்ன டைப்புன்னு கேட்டியா? நவமணி மாதிரின்னு, அவ்வளோதான். கணேசா. சோஃபாவின் பக்கவாட்டில் பதிக்கப்பட்டிருந்த குமிழை அவன் அனுப்பினான். மணியோசை கேட்டு சமையற்காரன் வந்து நின்றான். ஆரஞ்சு ஜூஸு. அவன் தணிந்து போனதில் அவளது கோபத்தீ சற்று குறைந்திருந்தது. பாக்கியிருந்ததை பழச்சாறு கவனித்து கொண்டது. இன்னொரு கிளாஸ் பிரீத்? தேங்க்ஸ், வேண்டாம். வார்த்தைகளை அவள் கொட்ட தொடங்கிய போது, நீங்களும் ஆயிற்று சாந்தாவும் ஆயிற்று என்று தூக்கி எறிந்துவிட்டு அவள் வெளியேறி விடுவாளோ என்ற அச்சம் அவனை கப்பிய கட்டம் ஒன்று இருந்தது. அபாயகரமான அந்த கட்டத்திலிருந்து மயிரிழையில் தப்பிவிட்ட நிம்மதியால் அவன் கைக்குட்டையை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டான். அவள் சிரித்து கொண்டே, ரொம்ப கோபமாக பேசிட்டேன்ல என்றான். நாம ஃப்ரெண்ட்ஸு, நமக்குள்ளே என்ன என்றான் அவன். சாந்தாவும் நவமணி மாதிரிங்கிறீங்க. நவமணி ரொம்ப சென்சிட்டிவான பெண் தெரியுமா? அவள் விஷயத்தில் நீ இவ்வளோ சென்சிட்டிவாக இருப்பதிலிருந்தே அது தானாகவே தெரியுதே என்று கண்களை சிமிட்டினான் அவன். எப்போதும் தமாஷா பேசுவேன், சிரிப்பேன். திடீர்னு அவ்வளோ கோபம் வந்துருச்சு. கோபம் மட்டும் இல்லை, அதோட பசியும் வந்துருச்சு. ஆமாம், அது என்ன? முந்தின இரவு வைத்தியர் கொண்டு வந்து வைத்த சீடை டப்பா மூலையின் மேஜை மீது இருந்தது. அதை பார்த்தவுடன் அதில் ஏதோ தின்பண்டம் அடங்கி இருக்கக்கூடும் என்று பிரீத் ஊகித்து விட்டான். அதுவா, அது என்று அவன் இழுப்பதற்குள் அவள் டப்பாவை திறந்து, அட சீடை என்று சொல்லியபடி 4 வாயில் எடுத்து போட்டு வென்றவளாய், பிரமாதமாக இருக்கே, மேட் இன் சேமபுரமா என்றாள். சேமபுரம் கிராமம்தான் அவனுக்கு பூர்வீகம் என்று அவளுக்கு தெரியும். ஆமாம் என்றான் அவன். அம்மா அனுப்பியிருக்காங்க. அத்தை என்ன தான் பண்ணுவாங்க அந்த நாட்டுப்புறத்தில்? தண்ணீர் இருக்காது, லைட் இருக்காது. இங்கே என்னோட இருக்கலான்னு கூப்பிட்டா வந்தா தானே என்று ஒரு பெருமூச்சை விட்டு பின், சரி பிரீத், காந்தா விஷயத்தை கவனிப்போமா என்றான். அவள் திகைத்தாள். காந்தாவா? அவன் நாக்கை கடித்து கொண்டான். சாரி, சாந்தா. அவள் கலகலன்று நகைத்தபடி, காதல் மயக்கத்தில் காதலியின் பெயரே மறந்துடுச்சுச்சா பரிகாசம் செய்தான். பெயர் மாறினால் நான் குறி வைத்திருக்கிற பெண் மாறலை. நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? நவமணி மாதிரி தான் சாந்தாவுன்னு சொல்லிட்டேன். என்ன செய்ய வேண்டுமோ, எப்படி செய்ய வேண்டுமோ உன் பொறுப்பு. சீடை எடுத்ததால் அவள் கையில் எண்ணெய் பசை படிந்திருந்தது. அதை துடைத்தபடி, நவமணி மாதிரி தான் இவ இல்லையா? அப்படின்னா சந்திப்புக்கு அவசரப்படக்கூடாது. நேரடியாக மோதுனா காரியம் கெட்டுரும். கடிதம் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனத்தை பக்குவப்படுத்தணும் என்றாள். அவனுக்கு மகிழ்ச்சி பொங்கிற்று. காகிதம் பேனாவும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க என்றாள். தயாராக இருக்கு என்றான். அதெல்லாம் முடியாது, இன்னொரு இட்லி வச்சுக்கொண்டா தான் ஆச்சு என்றாள் வேலம்மா. சொன்ன கேளு வேலம்மா, போதும்னா போதும். 2 கையாலும் தட்டை மறைத்து கொண்டாள் நவமணி. இப்போது வேணாங்கிறது, அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்து எங்கள் வயத்தில் புளியை கரைக்கிறது. கையெடுக்க போறியா? அப்பாடுன்னு சொல்லட்டுமா? உன்னோட பெரிய தொல்லையாக போயிடுச்சு. ஒன்றே வை.
வேலம்மா விளையாட்டுக்கு மிரட்டவில்லை. நாள் முழுக்க நவமணி பட்டினி கிடந்தது தான் சாரங்கனும் அவர் மனைவியும் விருந்துக்கு வந்திருந்தபோது அவள் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு காரணம் என்பது உறுதியானதும் பூபதி வேலம்மாவை கூப்பிட்டார். மணி இன்னைக்கு பூரா பச்சை தண்ணியை வாயில் ஊற்றிக்கொள்ளலான்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லை? அப்புறம் உன்னை எதுக்கு வச்சிருக்கிறது? வேலைக்கு அவள் சாப்பிட்றாள் இல்லையா என்பதை கூட கவனிக்காம நீ அப்படி என்ன வெட்டி முறிகிற நீயே என்று பிடித்து கொண்டு விட்டார். அவள் அடக்கமான குரல், ஏஜமா கோபிக்கிற சரியே, ஆனால் நான் சொல்கிறது மணி கேட்டா தானே என்றாள். கேட்கலன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். பூபதி கொடுத்த உத்தரவாதம் வேலம்மாவின் கரத்துக்கு என்றைக்கும் இல்லாத பலத்தை கொடுத்து விட்டது. பாவம் நவமணி ஒரு நாள் பட்டினி கிடந்தால் அன்றாட சாப்பாட்டு விஷயத்தில் அவளை 2 மடங்கு சாப்பிடும்படி செய்து வந்தாள் வேலம்மா. கையை துளைத்து கொண்டு நவமணி உணவு கூடத்திலிருந்து வெளிப்பட்ட போது சுஜரிதா மளிகை சாமான் அறையில் வேலையாக இருந்தாள். அரைக்கதவை பிடித்து கொண்டு நவமணி, அண்ணி சாயங்காலம் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறதே, போலாமா என்றாள். சுஜரிதா பதிலே பேசவில்லை. அரிசி மூட்டைகளை அடுக்கி கொண்டிருந்த ஆட்களை மேற்பார்வை செய்பவள் போல பாவனை செய்து கொண்டிருந்தாள். நவமணிக்கு வேதனையாக இருந்தது. அண்ணியை சமாதானம் செய்ய எவ்வளவு முயன்ற போதிலும் அவள் சற்றும் இடம் கொடுக்கவில்லையே. வேலம்மா, அண்ணியை பார்த்தியா, ஏன் இப்படி இருக்காங்க என்றாள் அவள் ஒரு நாள். போக சரியாயிடும், கவலைப்படாத என்று வேலம்மா ஆறுதல் சொன்னாள். நவமணிக்கு மனம் சமாதானப்படவில்லை. பழையபடி அண்ணி அந்யோன்யமாக பேசி பழக மாட்டாளா என்று அவள் ஏங்கி தவித்தாள். அவள் மாடிப்படி ஏறும்போது ஒரு பணியாள் ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு போனான். அதே மாதிரி உரை, அதே கையெழுத்து. இந்த தொல்லையிலிருந்து அவளுக்கு விடுதலையே கிடைக்காதா? பொறுமை அவளாய் குப்பை கூடைக்கு அருகே நின்றபடி உரையை கிழித்து கடிதத்தை எடுத்தாள். வழக்கத்தை காட்டிலும் அது நீளமாக இருந்தது. முதல் சில வரிகளையாவது படிக்காமல் கிழித்தறிவது அநாகரிகம் என்று ஏதோ ஒரு வகை நினைப்பில் மேலெழுந்த வாரியாக கண்களை ஓட்டியவள் சுற்றுப்புறத்தை மறந்து தன்னை மறந்து கடிதத்திலேயே மூழ்கிவிட்டாள். தொடரும்.